இப்போ பாருங்க, சிம்மராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி இருந்து அஷ்டம சனி என்று சொல்லப்படுகிற விஷயம் இருக்கவே நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்குது. கடந்த ஒரு வருடமாக அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் முன்னமே பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு முழுக்க நம்ம அஷ்டம சனி தாக்கங்கள் இருக்குது. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அஷ்டமி தாக்கத்திலேருந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க. பூர நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க ஃப்ரெஷ்ஷாக உள்ள அதை பாதிப்பை உணரப் போகிறார்கள். என்ன சார் அஷ்டம சனி பண்ணும் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு விஷயத்து மேலே ஒரு விருப்பம் இருக்கோ, எது நமக்கு மனசுக்கு இதமான ஒரு விஷயமாக இருக்கிறதோ, வயது வித்தியாசம் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இளைய வயதினராக இருந்தாலும் சரி, குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய 10, 15, 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 30, 35 வயசில் இருக்கக்கூடிய நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, 45, 50 வயதில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன் என்று சொல்லப்படுகிற 60+ கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த வாழ்க்கை ஸ்டேஜஸ் தகுந்த, அந்தந்த வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி பருவத்தில் இருக்கீங்க, எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, அந்தந்த படிநிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு மிகவும் மனசை வருடக்கூடிய செயல்களை செய்து உங்கள் பிடித்த விஷயத்தை நம்ம கையில் பெற முடியவில்லை, நமக்கு எது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருந்ததோ அந்த கம்ஃபர்ட் இப்போ இல்லை நமக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுப்பவர் தான் அஷ்டம சனி.